வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 7ஆம் தேதி 2026. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ஒரு மந்தமான சூழ்நிலையில் தான் முடிவடைஞ்சிருக்கு. முதலீட்டாளர்கள் லாபத்தை வெளியே எடுத்ததுனாலையும் உலக சந்தைகளில் நிலவர சில குழப்பங்களாலையும் சந்தை கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு. இது ஒரு தற்காலிகமான ஓய்வா இல்லை இன்னும் மார்க்கெட் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். ஜானியர்னா முழம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படியே பொருந்தது. இன்னைக்கு இதனுடைய நம்பர்ஸ் பாருங்க. 26,143 ஓப்பன் ஆனது. 26,187.15 வரைக்கும் ஹை போச்சு. அதே மாதிரி 26,067.90 வரைக்கும் லோ போச்சு. கடைசியாக எங்கே வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். 26,140.75 வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஈக்விட்டி செக்மெண்ட்டில் 383 கோடிக்கும் அதிகமான பங்குகள் கைமாறி இருக்கு. இதை பார்க்கும்போது வால்யூம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மார்க்கெட் பிரெட்த் நெகட்டிவாக தான் இருக்குது. அதாவது இன்னைக்கு ஏறின பங்குகளை விட இறங்கின பங்குகளோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. முக்கியமாக ஆட்டோ மற்றும் ரியாலிட்டி துறைகளில் காணப்பட்ட பலவீனம் தான் இதுக்கு காரணமாக சொல்லலாம். இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே, அதாவது நேரோ ரேஞ்சுன்னு சொல்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வர்த்தகமாகிட்டு இருக்கு. இது மார்க்கெட்டில் பெரிய ஏற்ற இறக்கம் இல்லைனாலும் பெரிய நிறுவனங்களோட பங்குகளை முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வித்துட்டு வர்றதை இது காட்டுது. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிரடியாக செயல்பட்ட சில பங்குகளை பற்றி பார்த்துடலாம். ஏன்னா இன்னைக்கு சில பங்குகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல்ல ஜெயிச்சவங்களை பார்த்துடலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஸ்டார் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தா அது டைட்டன் தான். பண்டிகை கால நகை விற்பனை அமோகமாக இருந்ததுனால இந்த பங்கின் விலை கிட்டத்தட்ட 4% வரை உயர்ந்து சாதனை படைச்சிருக்கு. அதே போல் ஐடி துறையை சேர்ந்த HCL டெக் மற்றும் இன்ஃபோசிஸ் ஆகிய நிறுவனங்களும் 1.5 முதல் 2% வரைக்கும் உயர்ந்து நல்ல நிலையில் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமாக ஜேபி மார்கன் கொடுத்த பாசிட்டிவ் ரேட்டிங் காரணமாக டாடா எல்சி மற்றும் டாடா டெக் பங்குகள் சுமார் 9.5% வரைக்கும் எகிரி முதலீட்டாளர்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கு. அடுத்ததாக இப்போது சரிவை சந்தித்தவங்க யாருன்னு பார்த்துடலாமா? ஃபார்மா துறையில் லாபத்தை வெளியே எடுத்ததுனால சிப்லா நிறுவனம் கிட்டத்தட்ட 4% வரைக்கும் சரிஞ்சு இன்னைக்கு டாப் லூசராக இருக்குது. ஆட்டோ செக்டாரில் டிமாண்ட் குறைவாக இருக்கிற காரணத்தினால மாருதி சுசுகி இந்த பங்கோட விலை 2.5%க்கும் மேலே குறைஞ்சிருக்கு. முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் செய்தி. இன்னைக்கு சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ் நிறுவனத்தை பற்றியும் பேசியே ஆகணும். எஸ்பிஐ கிட்ட இருந்து சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மெகா ஒப்பந்தம் கிடைச்சதுனால அந்த பங்கோட விலை 7% வரைக்கும் உயர்ந்து அசத்தி இருக்கு. குளோபல் டென்ஷன்ஸ், அதாவது உலகளாவிய பதற்றங்கள் மற்றும் பின்னடைவுகள் இதை பொறுத்து நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வெறும் நம்ம நாட்டு பிரச்சனைகள் மட்டும் கிடையாது, உலக அளவில் நடக்கிற சில விஷயங்களும் நம்ம சந்தையை தான் பாதிக்குது. வெனிசுலாவில் அதிகரித்து வர்ற பதற்றங்கள், ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான மோதல் போக்கு, இதெல்லாம் ஆசிய சந்தைகளில் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. இது இந்திய சந்தையையும் சேர்த்து பாதிக்குது. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான அரசு கொண்டு வரப்போகிற புதிய வரிகள் பற்றிய பயம் ஐடி மற்றும் மெட்டல் போன்ற ஏற்றுமதி சார்ந்த துறைகளை அதிகமாக பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. சரியான உள்நாட்டு சீர்திருத்தங்கள் இல்லைன்னா 2026ஆம் ஆண்டு இந்திய பங்கு சந்தை ஒரு தொய்வான ஆண்டாகவே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க. சரி, இந்த வாரத்தோட மீதி நாட்கள், அதாவது அடுத்த எக்ஸ்பைரி வரைக்கும் எப்படி இருக்கும்னு பார்த்துடலாமா? நிபுணர்கள் மார்க்கெட் மேலே ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கை வச்சிருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்க சொல்கிறாங்க. முக்கியமான லெவல்ஸை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 26,000லேருந்து 26,200 வரைக்கும் இருக்குது. ரெசிடென்ஸ் லெவல் 26,400லேருந்து 26,600 வரைக்கும் இருக்குது. நிஃப்டி 26,300 தாண்டிச்சுன்னா, அதாவது 26,300 தாண்டி மேலே போனால் 27,000 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் 26,000க்கு கீழே போனால்
25,800 வரை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. வெளிநாட்டு முதலீட்டாளர் அதாவது எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட விற்பனையை ஈடுகட்டுற அளவுக்கு நம்ம நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் டிஏஐ மேக்ஸிமம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸஸ் வந்து சொல்லலாம் தொடர்ந்து வாங்கினாங்கன்றதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, நல்லபடியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா சந்தை மேலே நம்பிக்கை இருந்தாலும் கம்பெனிகளோட 3வது குவார்ட்டர் ரிசல்ட்ஸு அதாவது Q3 ஏர்னிங்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் இந்த இறக்கத்தில் ஏதாவது பங்குகளை வாங்குறீங்களா அல்லது விற்கிறீங்களா? அதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் நிச்சயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட் அப்டேட்ஸோட சில பங்கு சார்ந்த அனலிசிஸும் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது போக சில டெக்னிக்கல் லெசன்ஸும் ஃபண்டமெண்டல் சார்ந்த வகுப்புகளும் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இருக்கேன். அதனால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட இந்த சேனல் பற்றி ஷேர் பண்ணி பகிர்ந்துக்குங்க. மிக்க நன்றி.